கடத்தடைக்கு எங்க அம்மா எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க என்னம்மா ஏத்துக்கு சாப்பிடுவாங்க என்னன்னு தெரியல ஏமா கடத்தடைக்கு ரூபா தராங்க பொரு என்னத்துக்கு போய் நல்லா லெஃப்ட் கை ரைட் கையாமா இந்த கை அந்த கை வா உடம்பு கூட தெரியும் அம்மா தெரியுது இவன் லெஃப்ட் கை இதுதான் வேக வைப்பீங்களா அத்தை? ஆமா இதெல்லாம் கடத்தை எங்க அம்மா அரைக்கிறது தெரியுது நான் சொல்ல சொல்லுது என்னுடைய எங்க அம்மாவோட பெயர் ஜோதி அம்மாள். எங்கள் வீட்டில் 5 லட்சம் கடை இருக்கனால எங்க அம்மாவோட கிட்னியை கொடுக்கறதுக்கு அதெல்லாம் கிடையாது வச்சது ஒண்ணு மட்டும் கொடுங்க நடக்கமா இருக்கு பிறகு அதெல்லாம் ஒண்ணுமே செய்யாது ஒரு குடுத்தீங்கன்னா 5 லட்சம் தாரேன்னு சொல்றாங்க ஒரு கிட்னி கலெக்ட் எடுப்பாங்க காலத்தை அடிக்கிறதோ ஏன் கிட்னியா போட்டுக்கிட்டு பேட்டு மாட்டு கிடக்கும் செத்துட்டோம்னா தான் போச்சு சாம கண்ணு எனக்கு பாக்குதாது அப்படி சொல்லலையே கிட்னி எடுக்கணும் அப்படின்னு சொல்லலையே ஒன்னும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் வந்து கொடுத்துருவாங்க சொல்லிட்டாங்க நான் கிளியர் இது பண்ணிக்கிறேன் நீங்க ரேக மட்டும் வாங்கி பேசுறியா ஆமா பேசல இப்ப சாயந்தரம் எங்க போன நினைக்கிறீங்க போனியா இப்ப சாயந்தரம் போனேன் எங்க போனா எங்க இருக்க அவங்க பெரியம்மா வீட்டுக்குலாம் போயிருப்பாங்களான்னு நினைச்சேன் போக கூடாதுன்னு சொல்லிருக்கீங்கல்ல இங்க இல்ல இப்போதைக்கு ஒண்ணு போதும் அவங்க ஒருத்தர் கிட்னி எடுத்தா எப்படியாவது நடக்குது வைக்க சொன்ன உன் வீட்டுல இருக்கானா இல்ல உன் வீட்டுல இருக்கான்னு நீ போட சொன்னியோ கழுத்தையா வேலை வைக்க எல்லாரும் வேலை வைக்க அரைக்கணும் கட்டாள கிட்னி எடுத்துதான் நல்லா பாத்தியா தெரியுங்களா உங்களுக்கு நான் பாப்பேன் அப்ப கிட்னி அம்மா இருப்பா கஷ்டம் என்ன வேலை வைக்கணும் கிட்னி போராடி கருத்து அடைச்சிட்டோம்னா அடுத்து நம்மளுக்கு மிச்ச துட்டு இருக்கும் காலேஜ் பண்ணா அப்புறம் அவளுக்கு கட்டணும்ல 1 லட்சம் ரூபாய் கிட்ட 2 கிட்னி என்ன செய்ய போறீங்க ஒண்ணு போதும் ஒண்ணு பண்ணமா நடக்க போட்டாம கிடக்கணுமா கிட்னி இப்ப வயசாயிடுச்சு களிமண் ஆளு போய் வை அந்த இடத்துல போய் களிமண் வைக்க சொல்லுவான் பாரு அவதான் சொன்னாங்க எங்க அம்மாட்ட வந்து நீ சும்மா முதல்ல சொல்லாத ரேகையை மட்டும் வாங்கு நம்ம பேசிக்கிறோம்னு சொல்லிட்டு அவதான் நர்ஸ பாக்க போக சொன்னாங்க வந்தவொடனே நான் கூட படுத்திருந்தேன் உமா எஞ்சி போப்பன்னு சொன்னாங்களா நான் அதுக்கு கிளம்பி போனேன் தெரியுமா அப்படியா காலத்தை வீடு கட்டிருக்க வேலை வாக்க எல்லாரும் வேலை வாக்க கட்டுவோம் அப்ப கிட்னியோட இருப்பாக அது எப்படி இருப்பாக அல்ல வேலை ஓ வேலை கிட்னி எடுத்துட்டு பேண்ட் கிடக்கா என்ன நல்லா பாப்பியா புடிச்சுக்கிட்டு அப்பதான் அவன் பாப்பேன் பாப்பன்னு சொன்னான் அந்த டாக்டர் தாரியாங்க பாக்க விட்டு கடைசி கொடுக்க 1 லட்சம் கொடுத்து கிட்னி எடுத்தாச்சு அண்ணா பல்ல இழுத்துட்டு கிடக்கா யாரு அவ கட்டானூர்ல அப்படி என்ன போட பாக்கியா என்ன இதுதான் என்ன போட்டியாலோ கிட்னி எடுத்ததுக்கு நல்லா இருக்குமா உங்க கதை நீங்க சொன்னாலும் நான் நாளைக்கு வந்து கல்யாணம் பண்ணிருங்க நான் ஆட்டோல வர சொல்லியிருக்கேன் நாளைக்கு கொஞ்ச நேரம் கண்ணை மூடி இப்ப படுத்துட்டு அதெல்லாம் முடியாதுப்பா கிட்னி ஒண்ணு எடுத்து விடுமா வயசாயிடுச்சுடா வயசான கண்ணு கேட்பாங்க கண்ணு கிட்னி இதெல்லாம் அதெல்லாம் அதுக்கு வயசு எப்பவுமே எப்பவுமே ஆகாது
2 இருக்குல 1 இருந்தாலே நம்ம இல்ல கண்ணை கொடு. கண்ணை கொடுக்கவா? கண் வேண்டாம். இல்ல கிட்னி ஒண்ணு ஒரு கிட்னி இருந்தாலே நம்ம இது பண்ணிக்கலாம். அவ கையில் போட்டா நமக்கு வேக வச்சு ஐயே முதல் சொன்னா வச்சிருக்க மாட்டானா? இப்ப சொல்லுதியே அச்சாப்பழம் சொல்லுதியே. எங்கிட்ட போயிடுவேன். வீட்டுல போ வீட்டுல கிட்னி எடுத்துட்டா என்ன செய்ய? உசுறு எடுத்துட்டா ஒண்ணும் இல்ல. உசுறு போக மாட்டேன்னா யாரு என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் முடியாது. உட்காந்து ஒண்ணுமே ஒண்ணும் செய்யாது. வயசு ஆயிடுச்சு ஒண்ணும் செய்யாது. கொமரியா இருக்கீங்களா? கொமரியா இருக்கு. கொமரியா இருக்கான். வயசு ஆயிடுச்சு ஒண்ணுமே எனக்கு கிட்னி எடுத்து கொடு கிட்னி எடுத்து கொடுன்னு சொல்லுதியா? என்ன பெத்தாயிட்ட போய் அப்படி சொல்லலாமா? அது செத்தப்பழம் இருக்கலாம். செத்தப்பழம் அது உசுரோட இருக்கலாம். ஒரு கிட்னியை கூட தர மாட்டீங்களா? ஏமா பாக்கணும்லம்மா நாளைக்கு? அதான் நாங்க பாப்போம்ல. நல்லா பாப்பியா? அதெல்லாம் முடியாது. எங்க அம்மா மனப்பூர்வமா சம்மதிச்சதுனால அதெல்லாம் முடியாது. அப்படி எழுவாத. அப்புறம் சண்டை சண்டை விட்டுருவேன். இருந்தாலும் சரி போனா சரி. நான் மனப்பூர்வமாக ஏமாடா உங்ககிட்ட அப்படி கட்டி பிடிக்கிறதுக்கா? ஒரு கிட்டி ஒரு கிட்னி எல்லாம் அதெல்லாம் கொடுக்க முடியாது. மனப்பூர்வமாக ஏமா எழுவாத. எழுதுனா பிறகு கெட்டவங்க கூட வராது. சமூகத்தோட 2 கிட்னி கொடுக்கறதாக ஒரு கிட்னி போதும். ஒரு கிட்னி கொடுக்கறதாக கைரேகை வைத்துள்ளார். நேரம் தேவைப்பட்டா இன்னொரு கிட்னி. அதெல்லாம் முடியாதுமா. கெடுக்க பாப்பீங்களா? இங்க கிட்னி எடுத்துட்டு கிட்னி மேலும் தேவைப்பட்டா இன்னொரு கிட்னி எடுக்கிறதுக்கும் எழுதிருக்காது. அந்த டைம் மாற்றம் தானே. 2 கிட்னி எடுத்துருவாங்க. ஒரு கிட்னி போதும். அந்த இடத்த எடுத்து களிமண் வச்சுட்டுருவாங்க. அப்படி கணக்கு அடைக்க முடியல இன்னொரு கிட்னி எடுத்துருவோம். கிட்னி எடுத்தா தேவைப்படாது. நீ வாழ்ந்து முடிச்சிட்டீங்க. நீங்க வீடு எடுத்துருக்கீங்கள? உங்க கிட்னி எடுத்து போடலாம்ல? நீங்க வந்து வாழ்ந்து முடிச்சிட்டீங்க. நான் பிள்ளைகளுக்கு எவ்வளவு நல்லது பார்க்க வேண்டியது இருக்கு. அப்படி சாவ சொல்லுதியா? அப்படி சொல்லல. நீங்க அனுப்புறது தெரியும். அதுதான் எல்லாரும் பிறம் போட்டு ஆஸ்பத்திரி கூட முன்னிட்டு இருக்கியா? தேர்தலுக்கு போட முடியா? எல்லாம் தெரியும். ஜோதியம்மாள் ஆகிய நான் மனப்பூர்வமாக சம்மதத்துடன் ஒரு கிட்னியை தர சம்மதிக்கிறேன். மேலும் இல்லன்னு சொல்றேன். இல்ல அப்படின்னு சொல்றேன். தேவைப்பட்டால் இன்னொரு கிட்னியும் எடுத்துக்கொள்ள மனப்பூர்வ சம்மதம். இப்படிக்கு ஜோதியம்மாள். அப்படியே நீ கையில வச்ச எதுக்குன்னு இல்ல நினைச்சேன். எதுக்குதான் வைக்கலாம்னு நினைச்சேன். இப்ப கடைசிக்கு கிட்னி எடுக்கிறதுக்குள்ள வச்சுக்க சொல்லிருக்கியா? அதனால சொல்லிட்டாங்க. ஆரோக்கியமா எந்த சுகர் பிரஷர் எதுவுமே கிடையாது. அதுதான் பிரஷர் சுகர் செக் பண்ண. எடுத்தா இது தெரியாத செக் பண்ண சொன்னேன். அன்னைக்கு சுகர் இல்ல பிரஷர் செக் பண்ணியாச்சு. கிடையாது. அதான் அத்தை பண்ண சொன்னியோ? எதுக்கு கஷ்டமா இருக்குல்ல? என்ன செய்ய? கஷ்டம்லாம் வராது. கிட்னி ஒண்ணும் கொடுக்க மாட்டேன். கண்ணை முடிச்சு உங்க மட்டும் செய்யுங்க. உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆஸ்பத்திரி போய் ஒரு ஊசியை மட்டும் போடுவாங்க. நீங்களுக்குள்ள எங்களுக்குள்ள இந்த எலும்புல விட்டு குடுக்க ஒன்று கிடக்கணும் ஒண்ணு. அப்படித்தானே நினைக்கியா? அது ஒரு குழந்தை ஆபரேஷன் பண்ணுவாங்க. அதான் எங்களுக்குள்ள போடுவாங்க. குழந்தை ஊசி ஓட்டது இல்லையே. இப்ப போட்டுக்கோங்க. ஒண்ணும் கிடையாது. ஒண்ணும் பிரச்சனை ஆமா யாருக்கு? எனக்கு எடுத்து அந்த இடத்துல போனி வச்சு விட்டுறோம். போனி வச்சவங்க எப்படி நடக்க முடியும்? நடக்க முடியுமா? ஓட்டை அடிச்சிருவாங்கல்ல. பேசாதீங்க. அதெல்லாம் இனிமே என்னத்துக்கு ஆட்டை அடிச்சு இருக்கவா? ஆட்டை போன் போடுறது வாங்கி வச்சுட்டா நீங்க வந்து நாளைக்கு அடிச்சு வச்சுருக்கீங்க. சும்மா இருசாம கால் நாள் உழுவுதா?
அது வேற எனக்கு ஒரு கஞ்சி உலகத்துக்கு கஞ்சி குடிக்க நான் தான் சோறு எடுக்க மாட்டேன். என்ன நீ சும்மா சோறு ஓட்டியா வேலை வாங்க சோறு ஓட்டுதியா என்ன வேலை பாக்கீங்க? அது எல்லாரும் பார்க்க முடியல. பாத்திரம் வளர்க்குற இவர் என்ன வேலை பாக்கீங்க? வேலையை தான் பிரிச்சாச்சு நேரத்தையே சொல்லிட்டேன். உங்க வேலையை நீங்க பாக்கீங்க. பாத்திரம் வளர்க்கறது உங்க வேலை, சமையல் பண்ணி என் வேலை. பாத்திரம் வளர்க்கறது எல்லாத்தையும் உடைச்சு போட்டுருக்க இல்லையே அப்படி உடைக்கவே இல்ல. பிளேட்டை நெளிச்சு வச்சுட்டாங்க. நெளிச்சு அந்த வாஷ் பேசின் கீழே போட்டிருக்கேன், சிங்க்கு கீழே. எதுக்குள்ள அந்த அதுக்குள்ள அதுக்குள்ள இதுக்குள்ள போடுற நெளிச்சு போட்டிருக்கீங்க. வடை அவளுக்கு வேலை செய்ய சொல்ல மாட்டாதுன்ட்டு காலையில நான் தூங்கிட்டு டப்புன்னு எரிஞ்சாங்கல்ல எப்ப ராத்திரி 3 நாளைக்கு முன்னாடி. அப்படிலாம் எரியல எழுந்தாலும் குசும்பு ஒண்ணு பேசாதம்மா. இந்த குசும்பு குசும்பு பேசிக்கிட்டே இருங்க. நான் சொல்லிட்டேன் அக்காட்ட ஏற்கனவே. இல்ல நான் அப்படியே போய் பார்த்து நேரம் பார்த்துட்டு தான் வந்தேன். அங்க போய் அதுக்குதான் அன்னைக்கு உண்டான டெஸ்ட் பண்ண சொன்னவங்களுக்கு அவன் வச்சா உட்காந்து எடுப்படுத்த மாதிரி கடிச்சிச்சு, நெத்த வந்துச்சு. நெத்த வருது ஒரு பார்க்க கையில சோதனையே இல்ல, அப்ப நெத்த வருது ரத்தம் அப்படின்னு பாக்க இங்க கசவு எதுவும் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டுருவோம். நார்மலா இருக்கா, ஹெல்த்தியா இருக்கீங்களாம், பாடி ஆரோக்கியமா இருக்கீங்களாம். நர்ஸ பின்னாடி நம்ம இருக்க சொல்லுங்க. என்னத்துக்குமா அதுதான் போட சொல்லியா? இப்பே வருதோ அப்படி செய்யா? நாளைக்கு நாளைக்கு ரெடி ஆயிடுச்சு. வாங்கிட்டேன், எல்லாமே வாங்கிட்டேன். என்னது யாரும் இது சொன்னா போட மாட்டேன், உசுவனா போட்டுக்க மாட்டேன். போய் சொன்னா போட்டா அப்புறம் அந்த வச்சப்பட சொல்லுதியா? சொல்லுங்க. சரிங்கக்கா, அதெல்லாம் ஒண்ணு யாரும் இருந்துக்க மாட்டாங்க, நான் தானே சொல்றதா. அத்தை இதுக்குதான் போருக்கு இதுதான் அனைத்தும் அவருக்கு சேலை கட்ட சொல்லி அதுக்கு தேடி காலத்துக்கு கிட்னி கக்கியானா ஒரு கிட்னி. அதான் நீங்க அன்னைக்கு செக் பண்ணீங்கல்ல, சுகர் எதுவுமே இல்ல. சரிங்கக்கா, அவங்களுக்கு எது இருக்காது. கூட 1 லட்சம் கிட்னி தத்து 5 லட்சம் கூட 1 லட்சமே பேசணுக்கா. உங்களுக்கு துட்டுனா அப்ப அப்படியே 10 விட்டவா? 5 லட்சத்துக்கு கிட்னி எடுத்து கொடுக்கவா? 1 லட்சம் தான் கொடுப்பான். அவருக்கு 1 லட்சம் தான் கொடுத்தான். கூட 1 லட்சம் பேசணுக்கா. பெரிய பதவியில இருக்கிறான். 6 லட்சம் அவங்க மொத்தம் 10 லட்சம் பேசிருக்காங்க. கிட்னி கொடுக்குற ஆளுக்கு 1 லட்சம், அது 5 லட்சம் உங்க பேர்ல டெபாசிட் பண்ணிருக்காங்க. சரியா? அவங்க பேர்ல என் பேர்ல சேர்த்து ஜாயின் அக்கௌண்ட் போட்டுருவோம்க்கா. செலவுகளுக்கு எல்லாமே ஜாயின் அக்கௌண்ட் போட்டு என் பேர்ல போட்டோம்னா கடுதுனா ஏமா இப்படி செய்தியா? ஒரு 5 லட்சம் கொடுத்து நினைச்சுது உன் பேர் டெபாசிட் பண்ணிடுவோம்ல. சரிக்கா, சரி. அது போட்டு யாரும் சொல்ல வேண்டாம், இதுக்கு கூட நடக்க முடியாது. சரி, அவள நான் ஆட்டோல ஏற்றிருந்தேன். அவங்க இட்லினா வேண்டாம்ட்டாங்க. ஆடிட்டுனியா? சின்ன குடும்பத்தை இட்லினா அது சொன்னா அப்படின்ட்டாங்க. அது சின்ன குடும்பத்தை சுகர் இருக்கிறவங்க வேண்டாம்ட்டாங்க. பெரிய குடும்பமா? ஆயிலுக்கு வேண்டாம்ட்டாங்க. அவளுக்கு பிரஷர், லோ பிரஷர். ஹெல்த்தி ஆரோக்கியமா இருக்கீங்க. அப்ப எனத்தா இருக்கவா? இருக்கவா? ஆமா, நானும் வெயிட் அதிகமா தான், எனக்கும் எடுக்க முடியாதான். எனத்தா இருக்குன்னு சொன்னாங்களோ? அது அப்படிமாப்பா? அப்படிதான் பேசுவா. நீங்க மயக்க ஊசியை மட்டும் போட்டுருங்க. ஆருக்கு எனக்கா? நான் போனா தானே எனக்கு மயக்க ஊசி எட்டுவாங்க, பின்னாடி குத்தி விட்டுருவோம். நான் தூங்கிட்டு இருக்கும்போது பின்னாடி ஊசியை குத்தி நாங்க உறங்க மாட்டோம்ல. ஆமா, சரிக்கா, சரி. அவங்க அப்படி ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க, நீங்க எது பண்ணிக்கிறாங்க பாட்டிட்டு மட்டும் சொல்லிருங்க. நாளைக்கு அக்கௌண்ட்ல போட சொல்லிருங்க. அமௌண்ட போட சொல்லுங்க. நான் ஆமா 5 லட்சம் கொடுத்தா கிட்னிய கொடுப்பாங்க. எப்படி சொல்லுவேன்? ஒரு மகனுக்கா இது கூட செய்ய மாட்டீங்களா? எனக்கு கிட்னிய குடிச்சு நடக்கப்பட்ட பேண்ட் கிடக்க சொல்லியம்மா. பாத்ரூம் இருக்குல்ல, டாய்லெட் ஆயு போய் இது பாத்திரத்துக்கு போய் இடத்துக்கு போயிட்டு கூட நடக்கிற கையில கால் இருக்குல்ல. ஒன்னும் பிரச்சனை இல்ல, கண்ணை போட்டு தூங்க மட்டும் செய்யுங்க. அது பண்ணிக்கிறேன். அப்படியே அவங்களுக்கு
கஷ்டப்படுதோம்ல அத்தை. என்ன கஷ்டம்? நம்மளுக்கு நல்லா தான் கொடுத்துருக்காரு. அதுக்கெல்லாம் கஷ்டப்படுறதுக்கு ஏன் கிட்னியை கொடுக்க உங்களுக்கு? கிட்னி கூட பண்ண மாட்டேங்குது. வாழ்ந்து முடிச்சிட்டீங்க, என்ன செய்ய போறீங்க? என்ன மயில் இருந்தா மயில் 2 கிட்டையும் கொடுத்துருப்பான். ஆமா மயில், ஆமா கொடுத்துருப்பான். அது சும்மாயே எடுக்க முடியாது. அதனால உங்களுக்கு சுகர் எல்லாமே அதெல்லாம் எடுக்க முடியாது. இவங்க வந்து ஹெல்த்தியா தான் இருக்காங்க, ஆரோக்கியமா இருக்காங்க. அப்ப என் கிட்ட எடுத்துக்க நல்லா இருக்கும். அவங்க பணக்காரங்க ரொம்ப கஷ்டப்படுற பணக்காரங்க எவ்வளவு காசு கேட்டாலும் கொடுப்பாங்க. அவன் பொண்டாட்டியா போட சொல்லு. கொடுக்கணும் தியாகத்துலதான். நமக்கு ஒரு நெய் சாப்பாடு தான் கொடுப்பாங்க. என்னோட குழம்பு வேணும் துட்டுனா ஒரு 10-20 ரூபா கொடுப்பாங்க. கிட்னி கொடுப்பாங்க கடாக்காரனுக்கு. அவன் பொண்டாட்டி உள்ள இருக்கும்ல, எடுத்து கொடுக்க சொல்ல வேண்டியதானே கிட்னியா? அவங்க எல்லாத்துக்கும் சுகர் இருக்கனாலதான் இங்க கேட்டிருக்காங்க. பாவம் என்ன பாவம்? 2 கைட்டு ஏன் பாவம். ஊசிய போட்டு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ரேகை இருக்குல்ல, ரேகை போட்டாலும் மாட்டேன்னு சொல்லுவா. இது இப்பதான் எவ்வளவு இவ்வளவு ரேகை தான் ப்ரூவ் பண்ண நிறைய இது இருக்குல்ல. ரேகை வச்சாச்சு போதும். நீங்க என்ன சொல்ல, நாளை காலையில வீட்டுல நான் அக்கா சொல்லிட்டேன், காலையில கொண்டு இது பேசிக்கிட்டே இருக்க. அந்த ஒக்காட்ட தரும் இந்த ஒக்காட்ட தரும்னுக்கிட்டு இருக்காத. என்ன நான் பயந்து போறவளாதான் காலையில நானும் குளிச்சோம், கையில வச்சிட்டானே. அதுதானே தப்பா போச்சு. எப்படியோ போட்டுட்டேன். நீ ஒரு கிட்னி கொடுத்தா நம்ம நல்லா ஜாம் ஜாம்னு. வயசாயிடுச்சா? வயசான என்ன வயசாக்கு கிட்னி ஒண்ணுதானே, அதெல்லாம் ஒண்ணுமே செய்யாது. 2 இருக்குல்ல, ஒண்ணு வச்சுக்கலாம். ஒண்ணு இருந்தே நம்ம ஒண்ண வச்சே வாழலாம். ஆமா கொஞ்ச நாளைக்கு தான், ரொம்ப நாளைக்கு இருக்காது. ஏன் கிறுக்குச்சு யானை கேட்கறதுக்கு? எங்க கர்த்தாவில பண்ணிருக்கா எனக்கு அது முழுக்கா பிரிச்சு கிட்டீங்க. 2 கிட்னி இருக்கு. தங்கச்சி கூட தங்கச்சி இல்ல, அண்ணன் தான். கிட்னி மாற்றமுல்ல, ஒண்ணு செய்ய முடியல. அப்ப இல்ல குண்டிட்டு என்னது துப்பாக்கி சுட்டது தொண்டையில. அதான் என்ன கொண்டு பேசினது. சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் காலையில எதுவும் பேச தேவையில்லாம ஆமா நல்லா போடுவானே. இதே போதுங்க. வேண்டாமா வேண்டாம் வேண்டாமா கையை பார்த்து சரி விடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இந்த ரேகை இருக்கு, அதனால உங்களுக்கு ஏவ போட்டு கிட்னிய கொடுத்து உங்களுக்கு வைக்க. பிள்ளைகளுக்காக இது கூட செய்ய மாட்டீங்களா? பிள்ளைகளுக்குன்னா ஒரு வேலை செஞ்சு கொடுக்கேன். அது வந்து சும்மா சின்ன சின்ன ரூபா பத்தாது. அப்ப பொம்பு முன்னோட கேட்க இருக்கு. அதெல்லாம் அவன் அந்த அக்கா சொல்லிட்டேன், காலையில கொண்டுனாங்கன்னா இவ 3 மணிக்கு எழுச்சிருவாங்க. அந்த அக்கா நீ நைட் ஆனாலும் பரவாயில்ல, எதுவும் நாய் இல்ல இன்னைக்கெல்லாம் விழுந்தாப்பதான் இருந்துச்சேன். அப்படியா? 5 மணிக்கு வர சொல்லிருக்கேன். 5 மணிக்கு வந்து 5 மணிக்கு வந்து என்ன செய்ய போறாங்க? ஒரு ஊசிய போட்டாங்க மயங்கிடுவாங்க, நம்ம தூக்கி ஆர்டர் வச்சுக்கலாம். சாப்பாடு மாத்திரை போட்டுக்கோங்க. மாத்திரை போடுவா? அப்போ ஒரே தூக்கு மாத்திரை போட்டு சாம்பார் சாம்பார் எடுத்து கொடுங்க. அவங்களுக்கு தெரியாது, வேறதான் மாத்தி எடுத்து அவ கொடுங்க. சாப்பாட்டுல முழுக்கி போட்டு உப்பு சாப்பிட சொல்லிடுவோம். அப்ப தூக்கு மாத்திரைக்காக அதான் தண்ணிக்குள்ள போட்டு தண்ணிக்குள்ள போட்டு சோறு சாம்பார் சோறு போட்டுவோம். சாப்பிடுவோம், நல்லா சாப்பிடுவோம். வந்த உடனே என்ன செய்ய போட? வந்த உடனே என்ன செய்ய போட?
இந்த பரோட்டா எடுத்து உங்களுக்கு கொடுக்க சொன்னேன். பரோட்டா உழைக்கலன்னு விருப்பம் இல்லைங்க. நான் உள்ளவே கொண்டு வருவேன். நான் உள்ள எப்படி கொண்டு வருவா? அப்பதான் திங்க மாட்டோம்ல. நான் ஊட்டி விட்டுறேன் எனக்கு. சரி, பாத்துக்கலாம். வேக வச்சு நாளைக்கு பாத்துக்கலாம். இல்ல காலையில தூங்கட்டும். சரி, தூங்கிக்கிட்டு இல்லத்த தூங்குவோம் எல்லாரும் அப்படின்னு சொன்னேன். தூங்கல மயக்க ஊசி போட்டு கிட்னி எடுக்க. ஏன் மதியாம சொல்லி கொடுக்க? நான் சொல்லல அவங்களா, நீங்க அப்படிலாம் கிடையாது. தூங்குவோம் காலையில வேலை. அப்ப அந்த ஏவைய கிழிச்சு போடு. வேக வச்சு போடுமா? அதை கிழிச்சு போட்டு என்ன கஷ்டப்படுறோம், கொஞ்ச நாள் சப்போர்ட் பண்ணலாம். ஏமா என்ன கஷ்டப்படுவோம்? கஷ்டப்படுமுங்க. வேலைக்கு போறோம். நீ வேலைக்கு போ கம்மலாக்க, நான் வேலைக்கு போறேன். வாச்சாரி வேலை வாக்கான். என்ன கஷ்டம்? அது மொத்தமா கிடைக்கும்ல? 10 லட்சம் மொத்தமா கிடைக்கும்ல? நான் உங்க 2 லட்சம் போட்டு ஆருக்கு இருக்கா உங்க எடுத்துக்கிடுவியா? உங்க பேர்ல போட்டுட்டு நீங்க கடைசிக்காக நீங்க வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. எதுனாலும் நீங்க மட்டும் எடுக்கிற மாதிரி வச்சுக்கிடுவோம். சரியா? மிச்சத்தை 8 லட்சத்தை நான் வச்சுட்டு பாப்பா ஒரு இது இந்த 8 லட்சத்துல பேங்க்ல 3 லட்சம் போட்டு 2 எடுத்துருவோம். இல்ல கேளு. என்னக்கா என்ன பேசிட்டு இருக்காவா? என்னடா எனக்கு போறியா? என்னதான் பண்ண போறீங்களோ எனக்கும் தெரியல. அதாவது ஏமா சேச்சி பண்ணி முடிச்சோடனே கிட்னி பண்ணி முடிச்சோடனே 2 அதுக்கு மயக்க மருந்து போட்டு முடிச்சு போங்க. உங்க வீட்டுல வந்து இருந்த பாரு என்னைய செருப்பால அடிக்கணும். என் தலையே அடிக்கணும். ஒரு கிட்னி மட்டும் இல்ல 2 கொடு, பிரச்சனை இல்ல. கிட்னியே கொடு. அது நடக்க முடியாது, வலிக்கும். தட்டிலே படுத்துக்கலாம். கட்டிலே போவோம் பிறமா காலையில தப்பு மாதிரி இருக்கு. ஊருக்கெல்லாம் போக மாட்டேன். ஒரு சேர்ல உட்காந்துட்டு அதெல்லாம் கோபமா இருக்கு. இருந்தீங்கன்னா நாம இதுல என்னது நம்ம வெஸ்டர்ன் டயட்ல உள்ள ஊத்தி நான் அலசிக்கிறேன். நல்லா அலசியம்மா, நல்லா அலசிய செய்ய மாட்டேன். சரி பாக்கத்தானே போறேன். ஜெயிலுக்கு 10 லட்சம் கொடுத்து எல்லாம் தெரிஞ்சிருவோம். என்ன கஷ்டம்ங்க? எனக்கு இது நெக்லஸ் இருக்கணும். அது உங்க அப்பா எடுத்து வச்சிருக்கு. எல்லாமே உங்களுக்கு இருக்கு. அந்த எனக்கு இந்த அது ஒரு நெக்லஸ் பா, அந்த பார்த்தோம்ல தீபம் ஜுவல்லர்ஸ்ல ஒரு பெருசுதான். கிட்னி எடுத்துடலாம். அந்த இடத்துல ஓட்டரை தாளத்தை அடிச்சுக்கோங்க. எனக்கு நான் பிராக்டிஸ் பண்ணிருக்கோம். தாளச்சு ஊதி பலூன் இருக்கு, அதை ஊதி உள்ள ரப்பர் பேண்ட் போட்டு இருந்துச்சு. அப்ப நாளைக்கு சாவு நான் வாங்க போட்டு கத்தானூர் கறி. ஆமா, கத்தானூர் கறி கிட்னி போய்த்தானே அவ செத்தது. யாரு பேர் வர மாட்டேங்குது. சரி காலையில தூங்கு. காலையில பாத்துக்கிறவா? அதெல்லாம் முடியாதுப்பா. கொடுக்க மாட்டேன். கொட்டு ஜமந்தா நாத்துனா இதை மட்டும் லாஸ்ட் வச்சு கூட்டி சாவி அது எப்படிப்பா? அது கிழிச்சிருப்பா. ஆமா, இது எழுதோ போட்டா கிழிச்சு போட்டுதேன்.